மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 23ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சூப்பரான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொமோ பற்றின ரிவ்யூவை உங்ககிட்ட சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஷாக் ஆவீங்க. சில பேர் அந்த ப்ரொமோ பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீரியலில் மட்டும்தான்ப்பா இந்த மாதிரி நடக்கும், உண்மையெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எந்த விஷயத்தை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, கார்த்தி உயிரோட வந்துட்டாரு. உங்கள் எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்குல்ல. என்னடா இது, செத்துப்போன கார்த்தி இப்படி உயிரோட வந்துட்டாரே அப்படின்னு எனக்குமே அதிர்ச்சியா இருந்துச்சு. ஸோ ஆளு கொஞ்சம் ஹேண்ட்ஸப்பா இருக்காரு, கதையில இன்னும் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு டைரக்டர் நடிச்சிருப்பாரு போல. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கதிர் வந்துட்டு கார்த்தியை கொலை பண்ணியிருப்பாரு அப்படின்னு கதிரை கைது பண்றாங்க. ஒரு பக்கம் இது புவனேஸ்வரியோட சூழ்ச்சியா, இல்ல அந்த கார்த்தியை காப்பாத்தினது யாரு? நம்ம கண்ணால தான் பார்த்தோம். மாயாவும் நம்ம ஜானகியும் சேர்ந்து தான் கதிரை அலைக்கா தூக்கிட்டு கொண்டு போய் மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சாங்க. அதை நம்ம பார்த்தோம். இதேதான் மாயாவும் ஜானகியும் செஞ்சாங்க. ஆனா பொசுக்குன்னு எப்படி கார்த்தி உயிரோட வந்தாரு? அப்ப உண்மையாவே புதைச்சது யார? ஒருவேளை டபுள் ஆக்டிங்கா, இல்ல பண்ண வீட்டுல இருந்த வேற யாராவது கார்த்தியை காப்பாத்திருப்பாங்களா? ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. கார்த்தி எப்படி உயிர் பொழைச்சு வந்தாரு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து நடக்க போற செம்ம ட்விஸ்ட் தான். ஸோ நீங்க யாராவது நினைச்சீங்களா கார்த்தி உயிரோட வருவார் அப்படின்னு யாராவது நினைச்சீங்களா? சரி, இந்த ப்ரோமோல என்ன நடந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம். வீட்டுக்கு போலீஸ் வராங்க நம்ம கதிரை கைது பண்றதுக்கு. நம்ம ரகுராமோ சிவாவோ அவசர அவசரமா வீட்டுக்கு வராங்க. அதே நேரத்துல மாயா ஜானகிட்ட போயிட்டு, பெரியம்மா நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு ஜானகி கேக்குறாங்க. என்ன மாயா சொல்ற? என்ன விஷயம் நடந்துச்சு? எதுவும் தப்பா எதுவும் நடக்கலையே, அன்னைக்கு மாதிரி அந்த குழியை தோண்டல இல்ல அப்படின்னு மாயா சொல்றாங்க. இல்ல பெரியம்மா, அந்த குழியை தோண்டிட்டாங்க. அங்க கார்த்தி இருந்தது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அதோட அந்த கார்த்தியோட பாக்கெட்ல கதிரோட பர்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகிக்கு செம்ம ஷாக்கு. அதே நேரத்துல வெளியில போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ் நேரா வந்ததோட ரகுராம் கதிரை கூப்பிடுறாரு. கதிர் வெளியில வாடா அப்படின்னு. அப்ப கதிர் ரூம்ல இருக்காரு. அப்ப தனா நேரா கதிரை பார்த்து வெளியில அப்பா கூப்பிடுறாரு அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, ஆமா தனா, மாமா தான் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. கூடவே நம்ம தனாவும் வராங்க. ரகுராம் நேரா கதிரை பார்த்து, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கடைசி வரைக்கும் என்ன சொன்ன? நான் அந்த கார்த்தியை எதுவுமே பண்ணவே இல்லை, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்க எல்லாருக்கிட்டையுமே இப்படி நடிச்ச. கடைசியில நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கடைசியில என் வளர்ப்பு தப்பா போயிருச்சே அப்படின்ட்டு ரகுராம் சொல்ல. அப்ப கதிர் கேக்குறாரு, மாமா நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு அந்த கார்த்தியை நான் எதுவும் பண்ணவே இல்லை. அவனுக்கு எனக்கும் என்ன சம்மந்தமும் இல்லை. அன்னைக்கு நான் அவனை அடிச்சு துரத்துனது உண்மைதான். அவன் தப்பா பேசினா அதனால அவனை அடிச்சேன். அதுக்காக அவனை கொலை பண்ற அளவுக்கெல்லாம் நான் இல்ல பெரிய பெரிய இல்ல மாமா. ஏன்னா அவனை கொலை பண்ணா நம்ம குடும்பத்துக்கு தான் அவமானம் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால நான் அப்படியெல்லாம் பண்ணவே இல்லை, என்னை நம்புங்க அப்படின்னு. ஆனா போலீஸ் குருபரன் சொல்றாரு, இங்க பாரு கதிர், நீ சொல்ற உனக்கும் கார்த்திகே எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு. ஆனா செத்து போட அந்த கார்த்தியோட பாக்கெட்ல உன்னோட பர்ஸ் இருந்துச்சு. அப்ப நீ யாருக்கும் தெரியாம அந்த கார்த்தியை கொலை பண்ணி கொண்டு போய் புதைக்கும் பொழுது உன்னோட பாக்கெட்ல இருக்கிற பர்ஸ் எப்படியோ அவனோட குழியில விழுந்திருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட செம அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம கதிர். இங்க பாருங்க, என் பர்ஸ் காணாம போய் 2-3 நாள் ஆகிட்டு நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். கடைசியில அது அவனோட இடத்துக்கு எப்படி போணுச்சு அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. ஆனா குருபரன் சொல்றாரு, இங்க பாருங்க, எங்களுக்கு ஸ்ட்ராங்கா எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ உங்களை நாங்க கண்டிப்பா கைது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. அதே நேரத்துல சத்தம் கேட்ட மாயாவும் ஜானகி அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப போலீஸ் வந்துட்டு கதிரை கைது பண்றதை பார்த்துட்டு ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஜானகி சொல்றாங்க, இங்க பாருப்பா குருவரா, கண்டிப்பா கதிர் தப்பு பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, தயவு செஞ்சு அவனை விட்டுருப்பா அப்படின்னு. ஆனா குருவரன் சொல்றாரு, இல்ல அம்மா, நான் கைது பண்ணி தான் ஆகணும். எங்களுக்கு கிடைச்ச ஆதாரப்படி கதிர் தான் கார்த்தியை கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்ததோட ஜானகி அழுகுறாங்க. ஐயோ மாயா, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். நான் மட்டும் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுக்காம இருந்திருந்தா அவன் உயிரோட இருந்திருப்பான்னு அப்படின்ட்டு அழுகுறாங்க ஜானகி. மாயா சொல்றாங்க, பெரியம்மா அமைதியா இருங்க, நீங்க அவசரப்பட்டீங்கன்னா பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு. வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னா பத்மா சொல்றாங்க, அண்ணா நான் அன்னைக்கே சொன்னேன், கண்டிப்பா இவன் தான் ஏதாவது பண்ணியிருப்பான்னு சொன்னேன். ஆனா நீங்க தான் தேவையில்லாம அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. பாத்தீங்களா, கடைசியில கொலைக்காரனை இத்தனை நாள் நம்ம வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். அவன் மட்டும்
நம்ம வீட்டில் உள்ளவங்களையும் ஏதாவது பண்ண மாட்டான் அப்படிங்கிறதுல என்ன நிச்சயம் இருக்கு? கண்டிப்பா அவனை இந்த வீட்டில் இத்தனை நாளும் வச்சிருந்தது நம்மளோட ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மா சொல்ல, இதை கேட்டுட்டு பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு பத்மா, அவன் செய்யலைன்னு சொல்றான். எனக்கு என்னமோ அந்த கதிர் அப்படி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு தான் தோணுது அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, ஆரம்பத்துல நானும் அப்படிதாம்மா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா பாத்தீங்களா, ஆதாரத்தோட வந்து போலீஸ் கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. தனாவோட வாழ்க்கையை நினைச்சாதான் பாவமா இருக்கு. அண்ணி தேவையில்லாம 3 லட்சத்தை கொண்டு போய் கொடுத்து ஜாமீன் வாங்கிட்டு வந்ததே வேஸ்டா போச்சு அப்படின்னு. அப்ப நம்ம பாட்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா பத்மா, ஏற்கனவே வீட்டுல பல பிரச்சனையா இருக்கு, நீ வேற புதிய பிரச்சனைய தூண்டி விடாத அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, ஆமா நான் என்ன பேசினாலும் உங்களுக்கு தப்பா தானே தெரியும் அப்படின்னு சொல்ல, அப்ப ரகுராம் டக்குன்னு சத்தம் போட்டு, எல்லாரும் கொஞ்சம் பேசுறத நிப்பாட்றீங்களா அப்படின்னு. அப்ப தனா அந்த இடத்துக்கு வந்துட்டு நேரா அவங்க அப்பா ரகுராம பார்த்து, அப்பா, கதிர் தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, நான் என்னம்மா பண்றது, அவன் மேல எல்லா ஆதாரமும் இருக்கே, அவனை காப்பாத்துறது இனிமே ரொம்ப கஷ்டமா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அப்பா, கதிர் கண்டிப்பா தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு தோணுதுப்பா, நீங்க தான் எப்படியாவது கதிரை வெளியில கொண்டுட்டு வரணும் அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, என்னதுன்னா நேத்து வரைக்கும் கதிரை அப்படி வெறுத்து பேசிக்கிட்டு இருந்த, இன்னைக்கே கதிரை வெளியில கூட்டிட்டு வரணும்னு சொல்லி உங்க அப்பா கிட்டேயே நீ பேசுற, என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு. அதுக்கு தனா சொல்றாங்க, இத்தனை நாளும் நான் கதிரை பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இருந்துட்டேன், அதனால நான் கதிரை வெறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் புரியுது, கதிர் என்னோட நல்ல வாழ்க்கைக்காக தான் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு புரியுது. அப்பா, நீங்க தான் எப்படியாவது கதிர் தப்பு பண்ணல அப்படின்னு காப்பாத்தி கூட்டிட்டு வரணும் அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப சிவா நேரா ரகுராம பார்த்து, அண்ணா, நம்ம தான் எப்படியாவது கதிரை காப்பாத்தணும் அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, எப்படி சிவா காப்பாத்த சொல்ற, கையும் களவுமா மாட்டியிருக்கான், இப்படி என்னை காப்பாத்த சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கோவமா வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறாரு. அப்ப சிவா அங்கேருந்து வர, பத்மா நேரா சிவாவை பார்த்து, சிவா, நீ என்ன பண்ணாலும் கண்டிப்பா அந்த கதிரை வெளியில கூட்டிட்டு வர முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட தப்பு அந்த கதிர் மேல விழுந்திருக்கு. அதனால நீ என்ன நினைச்சாலும் அவனை வெளியில கூட்டிட்டு வர முடியாது. பாவம் அந்த கார்த்திக் எப்படி துடிதுடிச்சு செத்தானோ, இப்படி இறக்கமே இல்லாம அந்த கதிர் கொன்னுட்டானே அப்படின்னு சொல்ல, அப்ப சிவா சொல்றாரு, அக்கா, நீ தேவையில்லாம அவன் மேல பழி போடாத. கண்டிப்பா அவன் இப்படிப்பட்ட ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு தான் எனக்கே தோணுது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப பத்மாவும் பார்வதியும் காமிக்கிறாங்க. பார்வதி சொல்றாங்க, அன்னைக்கு கார்த்திக் காணாம போன அன்னைக்கு நான் போய் பார்த்தப்ப என்ன நடந்துச்சு, அந்த இடத்துல கார்த்தி இல்ல. கதிர் வந்துட்டு வீட்டில் தான் தூங்கிட்டு இருந்தான். ஆனா கார்த்திகை கண்டிப்பா இவன் எதுவும் பண்ணியிருப்பான் அப்படின்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. எனக்கு என்னமோ இந்த மாயா ஜானகியை பார்த்தாதான் சந்தேகமா இருக்கு. அந்த கார்த்திக் காணாம போன நாள்ல இருந்து இவங்க 2 பேருமே பேயறிஞ்ச மாதிரிதான் இருக்காங்க. ஒருவேளை இவங்க தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு. இதை கேட்டதோட பத்மா சொல்றாங்க, ஐயோ பார்வதி, ஒருத்தவங்களை கொலை பண்ற அளவுக்கா ஜானகி அன்னைக்கு தைரியம் இருக்கு அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, ஒருவேளை அந்த கார்த்தி செய்யக்கூடாத தப்பு பண்ணியிருப்பானோ, இதனால ஜானகி அன்னை கோவப்பட்டு அப்படி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு. இதை கேட்டதோட பத்மா சொல்றாங்க, ஐயோ நீ சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்குடி, எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்ல, அப்ப பார்வதி சொல்றாங்க, ஏதோ நடந்ததை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறமா புவனேஸ்வரி பசுபதியை காமிக்கிறாங்க. 2 பேருமே அழுதுகிட்டு போய் உட்கார்றாங்க. அப்ப பசுபதி சொல்றாரு, புவனேஸ்வரி, நம்ம இனிமே என்ன பண்ண போறோம்னு தெரியல. நம்ம பிள்ளைய இப்படி அநியாயமா அவன் கொன்னுட்டானே, அவன் குடும்பம் நல்லாவே இருக்கக்கூடாது, அவன் குடும்பம் நிம்மதியாவே இருக்கக்கூடாது, ஜெயிலுக்கு போன அந்த கதிர் உயிரோட திரும்பி வரவே கூடாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமண்ணா, அந்த கதிர் வந்துட்டு உயிரோட வெளியிலே வரக்கூடாது, அவனை நான் சும்மா விடமாட்டேன், அவனை உயிரோட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி சொல்றாங்க. இதை கேட்டதோட பசுபதி சொல்றாரு, ஆமாம்மா, அவனை விடவே கூடாது அப்படின்னு. அப்ப மகாலிங்கம் வராரு. மகாலிங்கம் வந்ததோட நேரா புவனேஸ்வரியை பார்த்து, இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல, உங்களுக்கு ரொம்ப பெரிய இழப்பு, உங்க குடும்பமே விருத்தி அடையாம பண்ணிட்டான், உங்க குடும்பத்தோட சந்ததியே இல்லாம பண்ணிட்டானு, அந்த குடும்பத்துல உள்ள ரகுராம் எல்லாருமே சேர்ந்து அவனுங்க இப்படி பண்ணுவானுங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி கார்த்திய பச்சை பிள்ளை மாதிரி இருந்தாரு, இப்படி அடிச்சு கொண்டு புதைச்சிட்டாங்களே அப்படின்னு மகாலிங்க சொல்றாரு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமா, அவனுங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, என் புள்ள பாவம் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அதே நேரத்துல மகாலிங்க நினைக்கிறாரு, இதுதான் சரியான நேரம், அந்த ரகுராமோட குடும்பத்தை அழிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாச்சு, இந்த புவனேஸ்வரி ஒரு கருவி மாதிரி, இதை பயன்படுத்தி
அந்த ரகுராமோட குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னு மகாலிங்கம் நினைக்கிறாரு. அப்போ பசுபதி சொல்கிறாரு, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு, நீங்கள் சொல்லுங்க மகாலிங்கம் அப்படின்னு. அப்போ மகாலிங்கம் நேராக புவனேஸ்வரியை பார்த்து, இங்கே பாருங்க, உங்கள் குடும்பமே இல்லாமல் பண்ணிட்டான்னு, அதனால அவனை நீங்கள் விடக்கூடாது, அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு சாகணும், அதை நீங்க பண்ணணும் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, என்ன பண்ணலான்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்ப மகாலிங்கம் சொல்றாரு, இப்படி கொன்னு புதைச்சிட்டாங்கல்ல அந்த குடும்பத்துல உள்ளவங்க, அதே மாதிரி அந்த குடும்பத்துல உள்ளவங்க ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படணும், கேஸை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குங்க, ஒவ்வொருத்தரையா கொண்டு போய் ஜெயில வைக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி கேக்குறாங்க, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு. மகாலிங்கம் சொல்றாரு, அடுத்து என்ன, அந்த ரகுராம கொண்டு போய் புதைக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி நேரா மகாலிங்க பக்கத்துல வந்துட்டு, அடுத்து என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு. இது கேட்டதோட மகாலிங்க கேக்குறாரு, என்னம்மா இது, அடுத்து என்ன அடுத்து என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, நீங்க தானே இந்த திட்டம் எல்லாத்தையுமே போட்டீங்க, அதுக்குதான் அடுத்து என்னன்னு கேக்குறேன் அப்படின்னு. மகாலிங்கம் குழப்பமாகி, என்னம்மா சொல்றீங்க, நான் இந்த திட்டம் போட்டேனா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமா, என் கோட்டு பிள்ளை கார்த்தியை கொலை பண்ண பிறகு அந்த வீட்டுக்கு எதிராக எங்களை திருப்பி விட்டு பெரிய பிரச்சனையை கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு தானே நினைச்சிங்க, அதுக்கு தானே கார்த்தியை கழுத்தை நெரிச்சு கொண்டீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மகாலிங்கத்துக்கு செம ஷாக்கு. மகாலிங்கம் நினைக்கிறாரு, இந்த பொம்பளைக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி கேக்குறாங்க, என்ன, எனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. அப்ப மகாலிங்கம் சொல்றாரு, நீங்க சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல, நான் எதுக்கு உங்க பையனை நான் கொலை பண்ண போறேன் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ தான் பண்ணன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், எங்ககிட்ட சரியான ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்ல. அப்ப பசுபதி நேரா புவனேஸ்வரி கிட்ட, அம்மா, இவன் சாதாரண ஆள் கிடையாதுமா, நம்ம கூடயே நல்லவன் மாதிரி பழகிக்கிட்டு எப்படி பேசுறத பத்தியா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்ணா, இந்த துரோகிய பக்கத்துல வச்சிருக்கிறது ரொம்ப தப்பு, அந்த ரகுராமோட குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இத்தனை நாளும் அமைதியா இருந்தேன் அப்படின்னு. அப்ப மகாலிங்க கேக்குறாரு, நீங்க எல்லாரும் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி திரும்பி பார்த்து, கார்த்தி வெளியில வாடா அப்படின்னு சொல்ல, கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. கார்த்தியோட தலையில கட்டு போட்டிருக்கு, கையிலையும் கட்டு போட்டிருக்கு. கார்த்திய உயிரோட பார்த்த மகாலிங்கத்துக்கு செம அதிர்ச்சி ஆகுது. மகாலிங்கத்தோட கண்ணாலேயே நம்ப முடியல. நம்ம தானே கார்த்தியோட கழுத்தை காலால வச்சு மிதிச்சு கொன்னோம், இவன் எப்படி உயிரோட வந்து நிக்கிறான் அப்படின்னு மகாலிங்கத்துக்கு செம அதிர்ச்சி ஆகுது. அப்ப கார்த்தி வந்து நிக்கிறாரு. அப்ப மகாலிங்கம் கண்ணை வந்து கசக்கி பாக்குறாரு கார்த்தி நிக்கிறத. அப்ப புவனேஸ்வரி கேக்குறாங்க, என்ன, நம்ம காலால மிதிச்சு கொன்னவன் எப்படி உயிரோட வந்து நிக்கிறான் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கா மகாலிங்கம் அப்படின்னு. மகாலிங்கம் நேரா புவனேஸ்வரியை பார்த்து அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாரு. அப்ப புவனேஸ்வரி கேட்குறாங்க, நீங்க பண்ணது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு மகாலிங்கத்தை ஓங்கி அறையிறாங்க. மகாலிங்கத்துக்கு செம்ம ஷாக்கு, கன்னத்துல கை வச்சுக்கிட்டு பயந்து போய் நிற்கிறாரு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுங்கிறீங்களா, கார்த்தி எல்லாத்தையுமே சொல்லிட்டான், அந்த ஜானகி தலையில இரும்பு ராடால அடிச்சுட்டு போனா, அப்ப கார்த்தி மயக்கம் போட்டு கீழே கடந்திருக்கான். அப்ப கார்த்தி லைட்டா கண்முழிக்கும் பொழுது நீங்க ரூமுக்குள்ள வந்திருக்கீங்க. நீங்க நினைச்சிருந்தா கார்த்தியோட உயிரை அன்னைக்கு காப்பாத்திருக்கலாம், ஆனா நீங்க காப்பாத்தல, உயிரோட இருக்கானே அப்படின்ட்டு அவனோட கழுத்துல காலை வச்சு மிதிச்சு கொன்ன ட்ரை பண்ணிருக்கீங்க. நல்ல வேலை, என் புள்ள கார்த்தி கொஞ்சம் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு கடந்திருக்கான், அதனால எப்படியோ அவனை காப்பாத்தியாச்சு. அதுக்கப்புறம் அந்த மாயாவும் ஜானகியும் வந்து இவனுக்கு உயிர் இருக்கான்னு பார்த்துருக்காங்க, இல்லை அப்படின்னத்தோட இவனை கொண்டு போய் புதைச்சிட்டாங்க அப்படின்னு. அப்ப மகாலிங்க கேட்குறாரு, அதான் உங்க புள்ள உயிரோட இல்லையே, எப்படி வந்தா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இதானே உங்களோட திட்டம், இப்படி பக்கத்திலே இருந்துக்கிட்டு எப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்கீங்க, என் புள்ள கார்த்தி எப்படி துடிச்சு போயிருப்பான் அப்படின்னு. ஆனா நீங்க பண்ணத்துலயும் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டு அப்படின்னு. அப்ப மகாலிங்கம் அப்படியே தலை குனிஞ்சு நிக்கிறாரு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா, இவனை எதுக்குமா மறுபடியும் நீ வீட்டுக்குள்ள விட்டுருக்காத்த, கண்டிப்பா இவன் வந்துட்டு நம்ம குடும்பத்துல உள்ளவங்களை யாராவது கொலை பண்ணிட்டு கண்டிப்பா அந்த ரகுராமோட குடும்பத்து மேல பழி போடுறதுக்காக நம்மளை எதையும் பண்றதுக்கு அஞ்ச மாட்டான், இவனை எதுக்குமா மறுபடியும் வீட்டுக்குள்ள விட்டுருக்க அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இவன் சாதாரண ஆளு, இவனுக்கு ஒரு திட்டமும் போட தெரியாது, இத்தனை நாள் நடந்ததே என்னன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான், இவன் நம்ம கூட தான் இருந்தான், ஆனா இதுக்காக தெரியுமா வச்சிருந்தேன், இவனை ஏமாத்தி கொஞ்ச நாள் நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைச்சேன், இவன் எப்பேற்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்கான்னு நான் கொஞ்சம் கூட மன்னிக்கவே மாட்டேன், எனக்கு தெரிஞ்ச கார்த்தி உன்னையவே இவன் கொலை பண்ணி ட்ரை பண்ணியிருக்கான்னா சாதாரண ஆளா, இவன்கிட்டேருந்து நம்ம கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, இப்போ நீங்க என்ன பண்ணலான்னு இருக்கிறீங்க அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, திட்டம் அப்படியே தான் போகும்,
இறந்தது கார்த்தியாவே இருக்கட்டும், அந்த கார்த்தியை போலீஸ் கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. அப்போ கார்த்தியோட டிஎன்ஏ எல்லாமே மேட்ச் ஆகுற மாதிரி நான் எல்லா பாடியையும் செட் பண்ணி அங்கே புதைச்சிட்டேன். ஸோ அதை வச்சு சுலபமாக அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அது கார்த்தி தான் அப்படின்னு. ஆனால் இங்கே இருக்கிறது கார்த்தி அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அதோட அந்த குடும்பத்தில் உள்ளவங்க நிம்மதி இல்லாமல் இருக்கணும். கதிரை கைது பண்ணி கொண்டுட்டு போகணும். அதுக்கப்புறம் கதிருக்கு தூக்கு தண்டனை கிடைக்கணும். அவன் செத்த பிறகு கார்த்தி உயிரோட இருக்கான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வரட்டும். அதுக்கப்புறம் நான் நினைச்ச மாதிரி இந்த கார்த்தியையும் கதிரையும் தனாவையும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். நான் நினைச்சது நிறைவேறிடும். அந்த ரகுராம் வந்துட்டு வேற வழி இல்லாம நான் சொல்றதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னதோட மகாலிங்க செம்ம அதிர்ச்சி ஆகுறாரு. மேடம், நீங்க இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை போடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா நான் அந்த உங்க பிள்ளைய நான் அப்படி பண்ணதுக்கு நான் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இனிமே இந்த வீட்டு பக்கம் வர வேலை வச்சுக்காத, மரியாதையா இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு. இதை கேட்டதோட மகாலிங்கம் செம அதிர்ச்சி ஆகி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. மகாலிங்கம் வெளியில போயிட்டு, ஆமா, நம்ம நினைச்சதை விட இவ சரியான கேடியா இருக்காளே, இத்தனை நாளும் கார்த்தியை உயிரோட வச்சுக்கிட்டு தான் கார்த்தியை தேடுற மாதிரி இப்படி நாடகம் போட்டாளுகளா? அப்ப இவளுகளோட திட்டம் என்னன்னா, அந்த ரகுராமோட குடும்பத்தை பழி வாங்கணும். அதுக்காக தான் இவளுக பண்ணியிருக்காளுக. ஆனா புதைச்சி இருந்த கார்த்தி எப்படி உயிரோட வந்தான் அப்படின்னு மகாலிங்கத்துக்கு ஒரே டவுட்டா இருக்கு. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி நேரா பசுபதியை பார்த்து, அண்ணா, கார்த்தி உயிரோட இருக்கிற விஷயம் துளி அளவு கூட வெளியில தெரியக்கூடாது. இந்த மகாலிங்கத்தை கண்காணிச்சுக்கிடுங்க. ஆனா அவன் கண்டிப்பா யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான். ஏன்னா அப்படி சொன்னா அவனும் ஜெயிலுக்கு போற மாதிரி இருக்கும். ஏன்னா கார்த்தி உயிரோட வந்ததுனால சாட்சி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த விஷயம் யாருக்குமே தெரியாதபடி பார்த்துக்கிடுங்க. கார்த்தி, கொஞ்ச நாள் மட்டும் நீ வீட்டில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க. ஆனா அந்த ரகுராமோட குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன். எவ்வளோ தைரியம் இருந்தா அந்த மாயாவுக்கும் ஜானகிக்கும் எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்துருப்பாளுவ. அவளுகளை கண்டிப்பா விடவே கூடாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு கார்த்தி கேட்குறாரு, அம்மா, அந்த தனா வருவான்னு நினைச்சேன். ஆனா மாயா அப்படி வந்துட்டு மாறு விஷயத்துல வருவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, சரி, நீ ஒரு திட்டத்தை போட்டியே, அது சரியா போட்டியா? கடைசியில் அவளுக்கு கையில அடி வாங்குற மாதிரி ஆகிட்டு, ஏன்டா இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ண அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா, அத்தை, கண்டிப்பா என்னால அந்த தனாவை விட்டு கொடுக்க முடியாது. அந்த கதிருக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருப்பான். அவனை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நம்ம கிட்ட ஒரு சூப்பரான ஒரு ஐடியா சிக்கிருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் நீ உயிரோட இருக்க, ஆனா ஊரை பொறுத்த வரைக்கும் நீ இறந்துட்ட அப்படின்னே நினைச்சுக்கிட்டு இருக்கட்டும். அதை வச்சுதான் அந்த ரகுராமோட குடும்பத்தையே நான் சின்ன பின்னமாக்க போறேன். அவன் அவன் பொண்ணோட வாழ்க்கை எப்படி ஆகிட்டே அப்படின்னு கதறணும். அந்த கதிரை ஆயில் ஃபுல்லா ஜெயிலே போடணும். அதுதான்டா எனக்கு வேணும் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அத்தை, ஒருவேளை என்னை யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அதை நாங்க பாத்துக்கிறோம். நீ மட்டும் அந்த குடும்பத்தோட கண்ணில் சிக்காம இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும், சரிங்க அத்தை அப்படின்னு சொல்றாங்க. பசுபதி சொல்றாரு, இங்க பாருடா, இந்த வாட்டியாவது உன் அத்தை சொல்றதை கேளு. நீ தேவையில்லாம ஏதாவது கிறுக்கு வேலை பண்ணியன்னா நீ மாட்டிப்பா அப்படின்னு. இது கேட்டதோட கதிரும், சரிப்பா, நான் கார்த்தியும் சரிப்பா, நான் அத்தையோட பேச்சு கேட்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ரொமோ இதுதான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொமோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி புது புது அப்டேட்ஸை நம்ம வீடியோவில் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.